Hello guys, welcome back to another video. So welcome to Electro Tamizha. நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா எப்படி பென் டிரைவ் வந்து MI டிவி இல்லாட்டி ஏதோ ஒரு ஆண்ட்ராய்ட் டிவில எப்படி எஜெக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ பென் டிரைவ்ல ஃபைல்ஸா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சோன்னே எதுக்கு எஜெக்ட் பண்றோம்னா அதோட மெயின் ரீசன் வந்து ரைட் கேஷிங். இந்த ரைட் கேஷிங் ஆன்ல இருக்கும்போது ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்ப்ளீட் ஆனா கூட சில டேட்டா வந்து கேஷ்ல இருக்கும் ஃபினிஷ் பண்றதுக்கு. ஸோ அந்த டேட்டாவும் கரெக்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நம்ம எஜெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஒருவேளை நீங்க எஜெக்ட் கொடுக்கலன்னா சில ஃபைல்ஸ் வந்து சரியா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது. சரியா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னா அந்த ஃபைல்ஸ்ல அவங்களால ஓப்பனே பண்ண முடியாது. சில ஃபைல்ஸ்லாம் கரப்ட் ஆயிடும். ஸோ நான் MITல இருந்து பென் டிரைவுக்கு சில ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சோன்னே அங்கே நான் எஜெக்ட் பட்டன் கொடுக்க மறந்துடுவேன். ஸோ அதனால வேற ஏதாவது டிவைஸ்ல அந்த பென் டிரைவை பிளக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அந்த ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் ஆகாது. சில டைம் கரப்டட்னு வரும். ஸோ அதனால நீங்க எஜெக்ட் கொடுத்தாகணும். ஸோ இந்த எஜெக்ட் பட்டன் வந்து உங்களால ஆண்ட்ராய்டில் மோஸ்டா பார்க்க முடியாது. ஸோ அது எங்க போய் பார்க்கறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ நம்ம ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மோஸ்டா ஃபைல் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபைல் மேனேஜர்ஸ், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் MITல ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் எப்படி உங்க ஆண்ட்ராய்ட் டிவில இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இனிமேல் எந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ என்னோட ஆண்ட்ராய்ட் யூஸ் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பென் டிரைவ் பிளக் பண்ணிட்டு அதில் ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எப்படி எஜெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்ல போறேன். ஸோ இப்போ வந்து ஒரு பென் டிரைவ் நான் பிளக் பண்ணிட்டேன். பென் டிரைவ் பிளக் பண்ணிட்டா ரெண்டு பாப்அப் வரும். ஸோ அந்த ஒரு பாப்அப் வந்து ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான மீடியா பிளேயர் பாப்அப். ஸோ ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டுங்க. ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ள போயிடலாம். ஸோ அவங்க பேர் கூட தெரியுது, SanDisk USB டிரைவ்னு. ஸோ இந்த ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் எப்படி டவுன்லோட் பண்ணோம்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதாவது இந்த வீடியோ லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வச்சு நம்ம தான் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும், ஃபைல்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் மற்ற ஃபைல் எக்ஸ்ப்ளோரரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போயாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போய் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இன்டர்னல் ஸ்டோரேஜ், டிவியோட ஸ்டோரேஜ். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போய் நம்ம காப்பி பண்ணலாம். எப்படி காப்பி பண்ணோன்னா ஒரு இமேஜ் போய் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணால் அது செலக்ட் ஆகிடும். அது பக்கத்தில் கீழே வந்து காப்பி இருக்கோ கட் இருக்கும், காப்பி பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்புறம் திரும்ப ஹோமுக்கு வந்துக்கோங்க. ஹோமுக்கு வந்துட்டு பென்ட்ரைவ்க்குள்ளே போகணும். பென்ட்ரைவ் ஃபோல்டருக்குள்ளே அது SD கார்டுன்னு நேம் ஆயிருக்கும். ஸோ அந்த SD கார்டுக்குள்ளே போயிட்டு கீழே பேஸ்ட் இருக்கு பாருங்க, பேஸ்ட் ஆகிடும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ அவ்வளோதான், பேஸ்ட் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. இப்போ வந்து ஹோமுக்கு வந்துக்கோங்க. இப்போ எப்படி எஜெக்ட் பண்ணோன்னு சொல்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், மேலே இன்புட்ஸ் பக்கத்தில் இருக்கும், செட்டிங்ஸ் பக்கத்தில் இன்புட்ஸ் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2ன்னு இருக்கு பாருங்க, அதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ கனெக்டட் டு வைஃபை, அப்புறம் SanDisk USB டிரைவ், டேப் டு செட்டப்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ், செட்டப் அஸ் டிவைஸ் ஸ்டோரேஜ், எஜெக்ட்னு இருக்கு. ஸோ அங்கே தான் எஜெக்ட் பட்டன் இருக்கு. ஸோ எஜெக்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பென் டிரைவை வெளில எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம எஜெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எஜெக்டிங்னு வருது, பென் டிரைவ் பேரும் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சோடனே பென் டிரைவ் வெளில எடுத்துருங்க. ஸோ SanDisk USB டிரைவ் சேஃப்லி எஜெக்ட்னு வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ கைஸ் பார்த்துப்பீங்க எப்படி ஆண்ட்ராய்ட் டிவில வந்து பென் டிரைவ் எஜெக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட்னு நினைக்கிறேன், நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோக்களை தான் வீடியோவில் சந்திக்கலாம். Till then, bye bye.